சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 26/1/2025 ஞாயிற்றுக்கிழமை, தை மாதம் 13ஆம் நாள், துவாதசி திதி. இன்று இரவு 8:55 வரை, கேட்டை நட்சத்திரம் காலை 8:26 வரை, அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள இனிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இது நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே அவரவர்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான பொருள் லாபங்கள், அனைத்து வெற்றிகளையும் அடையக்கூடிய சிறப்பு நாள் இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இந்த நாள். குருவின் வீட்டில் அவர் இருக்கிறார். ஆயினும் அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கிறார். பொதுவாகவே 9ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலே தெய்வீக அனுபவங்கள், தெய்வீக ஒரு அமானுஷிய அனுபவங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? இப்படி நடந்தது, இவங்க இந்த மாதிரி கனவுகள் வந்தன, இந்த இடத்துல கனவுகளில் நல்ல பலன்கள், நல்ல விதமான அமைப்புகள்லாம் நடந்ததுங்க, இன்னாரை போய் பார்க்கணுங்க, அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்கின்ற மாதிரியான தெய்வ அனுகூல அமைப்புகள், தெய்வ கைங்கரிய அமைப்புகள், தெய்வ கைங்கரியம் ஏற்படுகின்ற, அதாவது தெய்வத்திற்கான பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் இருக்கக்கூடிய நல்ல தன்மைகள் உள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இளையவர்களுக்கு பார்த்திங்கன்னா பெற்றோர்களின் மீது இதுவரைக்கும் இருந்து வந்த அதிருப்திகள் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வயதிற்கு ஏற்றாற் போல இதுவரைக்கும் என்ன தடையாக உங்களுக்கு இருக்கிறதோ, இது சரியில்லைங்க, அது சரியில்லைங்க, இதை சாதிக்க முடியலைங்க, அதை சாதிக்க முடியலைங்க, ஒரு செய்கிறதுக்கெல்லாம் ஒரு தடையாக இருக்குங்க, இந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 4ஆம் அதிபதி இன்றைக்கு பாக்கிய வீட்டின் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தின் அடிப்படையில் பொருளாதார முன்னேற்றங்கள் கூட ஒரு தாராளமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. சொந்த ஊர் பற்றிய தகவல்கள் நன்றாக இருக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்கள் இருக்கிறவங்களுக்கு உள்நாட்டிற்கு, தமிழ்நாட்டிற்கு, தாய் மண்ணிற்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள், அதற்கான அனுமதிகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். உண்மையிலே சந்திரனுக்கு எந்த விதமான ஒரு சுப தொடர்புகளும், குரு சுக்கிர தொடர்புகள் எதுவும் இல்லாமல் அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். இன்னும் 2 நாளில் அமாவாசையாக போகிறார். ஆக என்ன நடக்கும்? மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இது சரியா, அது சரியா, பாம்பா கயிறான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல. ராத்திரியில் ஒரு காட்டு வழியில் நடந்து போயிட்டுருக்கிறவருக்கு குறுக்க, அந்த பாதைக்கு குறுக்க ஒரு மாதிரி ஒரு நெளின்னு ஒன்று அப்படியே கிடக்குதுன்னு வைங்க, அது பாம்புன்னு சொல்ல முடியாது, கயிறுன்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு நிமிஷம் தயங்கி நிற்போம் இல்லையா? அந்த மாதிரி தயக்கங்கள் உள்ள நாளாக, அசுப சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மனசு கொஞ்சம் திடமாக இருக்காது என்பதால் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, வேலை தொழில் அமைப்புகளை பாதிக்கக்கூடிய, குடும்பத்தில் கூட ஏதாவது இது பண்ணக்கூடிய முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க தேவையில்லாத நாளாக இந்த நாள் இருக்கும். ரிஸ்க் எடுக்க கண்டிப்பாக தேவையில்லை. இன்னொன்று அடிக்கடி சொல்லுவேன், இப்போதெல்லாம் அந்த சைபர் கிரைம்னு சொல்லப்படக்கூடிய தொலைபேசி கால்களின் மூலமாக நம்மை ஏமாற்றுகின்ற சில அமைப்புகள் வருது. ஆகவே வருகின்ற அழைப்புகள் எதையுமே நம்பாமல் அது சரியானது தானா என்கின்றதில் கவனமாக இருக்கக்கூடிய, ஓடிபின்னு யாருனாவது கேட்டுட்டாங்கன்னு வைங்க, அந்த ஓடிபியை சொல்ல தேவையில்லாத, பிறரிடம் இல்லாத ஏமாற்றத்திற்கான ஒரு அமைப்புகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ட்ராவல் பண்ணுறவங்க கூட ஓரளவுக்கு கையில் பணம் வச்சுருக்கிறவங்க, நகை பணம் இதோட போகிறவங்க உடைமைகளின் மீது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய, எதிலும் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற சந்திராஷ்டம நாளுங்க அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் 7ஆம் இடத்துல இருந்து அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு.
பொதுவாகவே 2-7 தொடர்பு கொண்டாலே வாழ்க்கை துணை போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கக்கூடிய, கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது, ஒருத்தர் புரிஞ்சிக்காம நீங்கள் எப்படி செய்யலாமா, நீங்கள் எப்படி செய்யலாமா, நான் சொன்னது இப்படி, நீங்கள் சொன்னது செஞ்சது இப்படி என்கின்ற மாதிரியாக சமீப காலத்தில் ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ள குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு கொண்டிருந்த அத்தனை தம்பதிகளுக்கும் இணக்கம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் இடம் கூட்டு முயற்சிகளையும் நண்பர்களையும் குறிக்கக்கூடிய அமைப்பு. ஆக நண்பர்களின் மூலமான முயற்சிகள் நல்ல விதமாக பலன் தரக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் சகஜமாக கலந்து பழகக்கூடிய ஒரு சமூகத்தில் இருக்கும் இல்லையா, ஏன் இவரை வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற மாதிரியான ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய எதிர்கால வாழ்க்கை துணை இவர் தான் அப்படிங்கிறத அடையாளம் காட்டக்கூடிய நாளாகவும் இளைய பருவ மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வைந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஒரு நல்ல நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கு வேலை போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சாதகமான போக்குகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணைவர் வீட்டுக்கே வந்துடுற மாதிரி, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வராரு, மாதத்துக்கு ஒரு தடவை தான் வராரு, வாரத்திற்கு ஒரு தடவை தான் வர மாதிரியான வேலை சூழல்களில் இருக்கிறார் என்ற அமைப்புகள் அப்படியே மாறி குடும்பம் ஒன்றிணையக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார்னு சொல்லுவோம். கடகராசிக்கு அவர் 6ஆம் இடத்துல மறைஞ்சால் எப்போவுமே குருவின் வீட்டில் இருப்பார். இந்த வீடு கொடுத்த குரு பகவான் இப்போது 11ஆம் இடத்தில் இருப்பதால் 6-11ஆம் இடங்கள் கனெக்ட் அப்படிங்கிற அமைப்பின் அடிப்படையில் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா சந்திரன் 1, 3, 6, 7, 10, 11ஆம் இடங்களில் இருக்கும்போது நற்பலன்களை செய்வார் என்பது ஒரு விதி. என்ன ஒன்று, தடைகளுக்கு உட்பட்டு கொஞ்சம் நற்பலன்களை செய்வார். ஏன்னா அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார், இன்னும் 2 நாளில் அமாவாசை ஆட போகிறார். ஆக என்ன நடக்கும், 6ஆம் இடத்துல கடன் போன்ற அமைப்புகளை அடக்கி வைக்கக்கூடிய வேலைகளை சந்திரன் செய்வார். இதுவரைக்குமே எந்த விஷயத்தில் கடகராசிக்காரர்களுக்கு மனக்கலக்கம் இருந்து வந்ததோ அந்த மனக்கலக்கங்கள் எல்லாமே தீரக்கூடிய, எதையும் எதிர்ப்புகளை எதிரிகளை வெற்றியவாமை அடையக்கூடிய அமைப்பு நல்ல பல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான நாளாக இந்த நாளை சொல்லலாம். வேலை அமைப்பில் சங்கடங்களை அனுபவித்தவர்கள், வேலை மாற்றம் செய்யலாமா செய்ய வேண்டாமா என்கின்ற குழப்பத்தில் இருப்பவர்கள், வேலையே போனாலும் பரவாயில்ல நல்ல வேலை திரும்ப கிடைக்கும் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். புதிய மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்த வாரத்திலேயே நல்ல வேலை மாற்றம், நல்ல தொழில் மாற்றம், வருமானம் வர்றதுக்கு உதவக்கூடிய அத்தனை மாற்றங்களும் ஓய்வு நாளாக இருந்தாலும் இன்றைக்கு மனசு அப்படியே சிந்தித்து கொண்டு உங்களுக்கான சாதக மாற்றம் வேறொரு இடத்தில் எங்கோ ஒரு அமைப்பில் நிகழக்கூடிய அத்தனை நல்லவைகளும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் 6ஆம் இடத்து சந்திரன் உள்ள நாளான இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார். பிள்ளைகளால் ஏதாவது செலவுகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. நமக்கே ஏதேனும் ஒரு நிலையில் தகப்பன் மகன், தாய் மகள் உறவுகள் கொஞ்சம் இணக்கமில்லாத ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலையில் நம்ம சொல்கிறத பிள்ளைங்க கேட்காம இருக்குதே அப்படிங்கிற மாதிரியான மன வருத்தம் உள்ள நாளாக இந்த நாள் அமையும். 5ஆம் இடத்துல அப்படியே அமாவாசைக்கு அருகில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரா. இன்றைக்கு வேறு தோளுக்கு மிஞ்சினால் தோழன் என்கின்ற அமைப்பில் நம்மை விட நம்முடைய குழந்தைகள் புத்திசாலிகளாக இருக்கிறார்களா, அதை நம்ம அக்செப்ட் பண்ண முடியாமல் நிலைமையில் இருப்போம். உண்மையை சொல்லப்போனால் நாம் பிறந்தபோது இந்த செல்ஃபோன், டிவி போன்றவைகள் இல்லை. செல்ஃபோன் இல்லவே இல்லை. டிவி கை கட்டாத தூரத்தில், கண்ணு கட்டாத தூரத்தில் இருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிறக்கும் போதே கர்ணனுடைய கவச குண்டலம் மாதிரி கையில் ஒரு பக்கம் செல்ஃபோனை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் இன்டர்நெட்டை பிடிச்சிக்கிட்டு தான் கண்டிப்பாக குழந்தைகள் பிறக்குது. ஆக ஒரு புத்திசாலித்தனமான குழந்தையின் அமைப்பில் அந்த குழந்தை கேட்கக்கூடிய ஏதேனும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றை செய்து கொடுக்க முடியாத அமைப்பில் வரக்கூடிய ஒரு எரிச்சல் கலந்த நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் அவ்வளோ பேருக்கும் இருக்கும். ஆனாலும் மத்தியானம் 3 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில சூழ்நிலைகளின் மூலமாக குழந்தைகளை அப்படியே பெற்றவர்களுக்கு அடங்கி, அம்மா அப்பா நீங்கள் சொன்னது சரிதான், இதுவே போரும், இதை வச்சே மற்றதை பண்ணிக்கலாம் என்கின்ற மாதிரி உங்களோடு ஒத்துப்போகக்கூடிய சூழல்கள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மஞ்சள் நிறமுள்ள பொருட்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. தங்கம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அல்லது உலோகம் சார்ந்த தொழில் அமைப்புகள், ஆலயங்களை சுற்றி, புனித இடங்களை சுற்றி தொழில் அமைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே வருமானம் வரக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அதாவது லாபஸ்தானாதிபதி இன்றைக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த இடத்துலேருந்து காசு வருதோ அந்த இடம் டெவலப் ஆகிற நாளாக இந்த நாள் அமையும்.
ஒரு தொழிலை டெவலப் பண்ணலாம், ஒரு கிளை ஆரம்பிக்கலாம், இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன், அல்லது வேலைக்காரங்க சரியாக எனக்கு ஒத்தே வர மாட்டேன்றாங்க, எனக்காக நல்ல சம்பளம் கொடுக்க நான் தயார், ஆனால் எனக்காக நல்ல விதமாக இன்வால்மெண்ட்டோடு வேலை செய்யக்கூடிய புத்திசாலித்தனமான வேலைக்காரர், என்னங்கயா அடுக்கிக்கிட்டே போகிறீங்க, இது எல்லாமே ஒத்தமாக கிடைக்கிறது எங்கே கிடைக்கும் என்கின்ற மாதிரியாக இருந்தாலும் கூட நல்ல விதமான வேலைக்காரர்கள் அமையக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். தொழில் நன்றாக இருக்கும். வியாபாரம் நடத்தக்கூடிய அமைப்பு, தொழில் நடத்தக்கூடிய அமைப்பு, ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு ஒரு சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட்டு எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை என்பதை விளக்கி வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இருக்கிற வண்டியை விட்டுட்டு வேறு வண்டி வாங்கிடலாம், விற்றுட்டு வாங்கிடலாம், அல்லது ஒரு மாதிரி பரிமாற்றத்தில் வாங்கலாம் என்பது மாதிரியான வாகன மாற்றத்திற்கான யோசனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு வாகன பிராப்தி உண்டு. ரொம்ப நாளாக விரும்பி கேட்டுக்கொண்டிருந்த ஒன்றை இன்றைக்கு அம்மாவோ அப்பாவோ வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை, கணவர் மனைவிக்குள்ள குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய தன்மை. ஒரு வீட்டுக்கு ஏசி வேணும், ஒரு இடத்துக்கு போய் ஒரு இதை போய் இந்த முக்கியமான ஒன்றா வாங்கிட்டு வந்துடலாம், ஒரு பொருள் நமக்கு தேவையாக இருக்கிறது என்கின்ற அமைப்பில் உறுதியாக நின்று அதை பொருளை வாங்கி நல்ல விதமாக செலவு செய்யக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. 9, 10ஆம் இடங்கள் இன்றைக்கு ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளுது இல்லையா? இந்த அமைப்பு இதுவரைக்குமே உங்களுக்கு மனசுக்குள்ளே எந்த லெவலில் ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருந்ததோ அவைகள் எல்லாத்தையும் யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்களே சரியான வகையில் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் பின்னால் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடியவராக மாறுவார் அப்படிங்கிறதும் உண்மை. ஏன்னா 3ஆம் இடம் எப்பொழுதெல்லாம் பாபத்துவத்தை அடைகிறதோ, இன்றைக்கு குருவின் வீட்டில் சந்திரன் இருந்தாலும் கூட அவர் கிட்டத்தட்ட ஏகாதசி திதி தாண்டிய ஒரு மாதிரியான தேய்பிரை அமைப்புகள் இருக்கிறதுனால இன்றைக்கு புதிதாக அறிமுகம் ஆகக்கூடியவர்கள்ட்ட இன்றைக்கு துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு புது இடத்துக்கு வேலைக்கு போகிறேன், பக்கத்து சீட்டுக்காரர் பறிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறாரு, அல்லது புதிய ஒரு நட்பு ஒன்று இன்றைக்கு தேடி வருகிறது, ஒருத்தர் ஒருவரை இன்றைக்கு அறிமுகப்படுத்துகிறார். இந்த மாதிரியாக இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவரிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். நட்புகள் கூட இன்றைக்கு ஒரு மாதிரியாக கை கொடுக்காத தன்மையாக தாங்க போகும். ஏதாவது ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று மறைச்சிக்கிட்டு போகிறது, இவங்க ஒன்று மறைச்சிக்கிட்டு போகிறது, நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் போனால் போகட்டும் போடா என்கின்ற அளவிற்கு நான் என்னுடையதை வைத்தே சமாளித்துக் கொள்வேன் என்கின்ற ஒரு உயரிய தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆகவே ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட சுமூகமான நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாள் தாங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 2ஆம் வீட்டில் வலுத்து அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. அதே நேரத்தில் அவர் தேய்பிரையில் தான் இருக்கிறார். 2, 9 கூடியவர்கள் ஒரு மாதிரியான தொடர்புகளை கொண்டிருக்கும் பொழுது பணவரவுகள் வரும் அப்படிங்கிறதான் உண்மை. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் போய் இன்றைக்கி உட்காந்துருக்கிறார் இல்லையா? தனம் என்பது காசை குறிக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக எந்த ஒரு விஷயத்தை நினச்சி கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ, எதை பார்த்து முயற்சி பண்ணி இந்த துறையில் இருக்கணும், இந்த வேலையில் இருக்கணும், இந்த வியாபாரத்தில் இருக்கணும், இதை செஞ்சால் இது சரியாகும் என்கின்ற மாதிரியான ஒரு தனலாபத்திற்காக எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அது இன்றிலிருந்து ஒரு வார காலத்திற்குள்ளே நடக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தை மாதமே திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகளை இன்றிலிருந்து ஆரம்பிக்குதுங்க. பரவாயில்லைங்க, இந்த பொண்ணே சரி, இந்த மாப்பிள்ளையே சரி என்கின்ற மாதிரி வாழ்க்கை துணைவர், அதாவது குடும்ப தலைவன் குடும்ப தலைவி ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த நாளிலிருந்து பருவ வயதில், இளைய பருவ வயதில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் அமையக்கூடிய நிலைகள் உண்டு. ஐயா, கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன நடக்கும்? வாக்குப்பலிதம் ஏற்படும். வாக்கில் இது வரைக்கும் காப்பாற்ற முடியாத சில விஷயங்களை இன்றைக்கு தேடி போய் அல்லது கூட்டி அழைத்து அவர்களை காப்பாற்ற கொடுக்கக்கூடிய தன்மை. ஒரு கடனை கொடுக்குறேன்னு சொல்லி திருப்பி கொடுக்க முடியாதவர்களுக்கு இன்றைக்கு பணவரவு கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய தன்மை. ஒருத்தருக்கு ஒன்று செஞ்சு தரேன்னு சொல்லி அதை காப்பாற்ற முடியாமல் அடாடா இதை சில பேருக்கு பார்த்திங்கன்னா உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு வாக்கு கொடுத்துட்டே அதை செய்ய முடியாமல் போச்சே, செய்ய முடியாமல் போச்சே, செய்ய முடியாமல் போச்சேன்ட்டு தான் அப்படியே மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான உறுத்தல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அளவிற்கு வாக்கை காப்பாற்றக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிகராசிக்காரர்கள் பெரியவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய 8ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியில் இருக்கிறார்.
கொஞ்சம் சோம்பல் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏன்னா தேய்பிறை சந்திரனாக இருக்கிறார் இல்லையா. இன்னொன்று பாருங்கள், ஏற்கனவே ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை, இப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எதையும் தள்ளி போடக்கூடிய மனோபாவகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. இன்றைக்கு கூட கொஞ்சம் ஏதாவது ஒரு நிலையில் அதை அப்படி பார்த்துக்கலாம், இதை அப்படி பார்த்துக்கலாம், பரவாயில்ல இன்றைக்கி போய் தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, 2 நாள் கழித்து பார்த்துக்கலாம் என்கின்ற மனோபாவம் ஒரு நிலையில் நல்லது தான் அப்படின்னு சொல்லுவேன். எதிலும் ஒரு நிலையில் கவனப்பிசகு ஏற்படும் என்பதால் எல்லாவற்றையும் கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக தூண்டில் போடக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி நம்பாதீங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒன்று இன்றைக்கி கிட்ட வருது அப்படின்னு சொன்னால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு. பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாராவது ஒருத்தர் ஆசை வார்த்தை காட்டுற விஷயம், 1 லட்ச ரூபாய் கொடுங்க அது 10 லட்ச ரூபாய் ஆகிடும், அல்லது இது இப்படி உங்களுக்கு டெவலப் ஆகும், அப்படி டெவலப் ஆகும்னு கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்கின்ற ஒரு பழமொழியை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தன்னுடைய உயரம் என்ன அளவிற்கு இருக்கிறது என்பதை நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். ஆகவே தேவையற்ற விஷயங்களில் தலையிட தேவையில்லாத நாளாகவும் இந்த நாளை சொல்ல முடியும். ஆனாலும் மதியம் 4 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சூழ்நிலைகளின் காரணமாக பெரிய சங்கடங்கள் எதுவும் நடக்காத ஒரு சாதாரண நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான கலத்திர ஸ்தானாதிபதினு சொல்லப்படக்கூடிய கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவியாலேயோ கணவனாலேயோ ஏதாவது ஒரு செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மனைவி விரும்பி கேட்ட அல்லது குடும்பத்திற்கு தேவையான, எப்போவுமே மனைவிகள் அவங்களுக்காக கேட்குறதே இல்லைங்க. அவங்க கேட்குறது கண்டிப்பாக நமக்காக இருக்கும், இல்லைனா நம்ம பிள்ளைங்களுக்காக இருக்கும், அல்லது ஒட்டுமொத்த குடும்பத்திற்காக இருக்கும். ஒரு பெண் என்பவள் தன்னைத்தானே தியாகம் செய்து கொண்டு கணவனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் வாழக்கூடிய மிகப்பெரிய உன்னத கலாச்சாரம் இல்லையா நம்முடைய கலாச்சாரம். இந்த அமைப்பில் மனைவியால் செலவுகள் இருந்தாலும் கூட அந்த செலவு மறைமுகமாக நமக்கு ஆகக்கூடிய செலவுகள் தான் என்பதை மகர ராசிக்கார ஆண்கள் உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுன்றது சில நேரங்களில் பயணங்களின் மூலமான லாபங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் அலைச்சல் மாதிரி இருந்தாலும் கூட, காலைல கிளம்பி போனேன், மத்தியானத்துக்குள்ளே முடிய வேண்டிய வேலை சாயந்தரம் வரைக்கும் இழுத்துக்கிட்டே போகுதுங்க என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் கூட பயணத்தின் முடிவில் வந்த காரியம் சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான சூழல்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சில பல நேரங்களில் மனசு 2ஆம் ஒரு மாதிரியான 2 கட்ட அமைப்புகளையும் சில நேரங்களில் கொடுப்பார். ஆகவே கொஞ்சம் முடிவுகள் எடுக்கிறத கூட, இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்பதை கூட இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு 2 நாட்களுக்கு பிறகு மிக முக்கிய முடிவுகளை எடுக்க தேவையான நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் தேய்பிரையாக இருக்கிறார். உண்மையில் சந்திரன் எப்போதெல்லாம் வலுவிழக்கிறாரோ அப்போல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா 6ஆம் இடம் என்றது எதிரியை, கடனை, நோயை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் தீரணும், நோய் வரக்கூடாது, எதிரி கெட்டு போகணும் அப்படின்னு சொன்னாலே 6ஆம் பாவகம் வலிமையிழந்து இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நீங்கள் யாரை எதிரியாக நினைக்கிறீங்களோ, உங்களை யார் எதிரியாக நினைக்கிறாரோ, இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களிடமிருந்து அப்படியே நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதாவது எதிரியை மன்னிக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. அவரே மனசு மாறி உங்களுக்கு சாதகமாக, அதாவது இல்லாத ஒரு அமைப்பை அப்படியே கைவிட்டு விட்டு எதிரியாக இருக்கக்கூடியவர் அப்படியே நண்பனாக மாறக்கூடிய சூழல்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. எதில் சக்ஸஸ் கிடைக்கல நினச்சிங்களோ, வெற்றி எதில் கிடைக்கல, ஒரு தொழிலில் வெற்றி கிடைக்கல, குடும்பத்தில் வெற்றி கிடைக்கல, இவரை வெற்றி காண முடியவில்லை, இந்த விஷயத்தை விட முடியல, மனக்கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கெட்ட பழக்க வழக்கத்தில் மாட்டிக்கிட்டேன், இந்த பழக்க வழக்கத்திலேருந்து வெளியே வர முடியல, இது எல்லாத்துக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளுங்க. ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு இந்த நாள் அருமையான நாளாக இருக்கும். உங்களிடமிருந்து ஒரு பழக்கத்தை விட்டு விடுவதற்கோ, அல்லது இன்னாருடைய தொடர்பை விட்டுவிட வேண்டும் என்பதற்கோ, அல்லது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எதிர்கால முன்னேற்றத்தை, எதிர்கால லட்சியத்தை தீர்மானிப்பதற்கோ இந்த நாள் மிகப்பெரிய யோக நாளாக அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்குது. சட்ட போராட்டங்கள் கூட அடுத்த வாரம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய சுப யோக நல்ல நாளுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் இருக்கும்.
குழந்தைகளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமா, அதற்கேற்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாளை நிச்சயமாக சொல்ல முடியும். ஒரு வேலை அமைப்புகள் பண்ணி கொடுக்கணும், ஒரு திருமண அமைப்புகள் பண்ணி கொடுக்கணும், குழந்தைகளுக்காக சேமிக்கணும், குழந்தைகளுக்காக செய்திருக்கக்கூடிய சில விஷயங்களில் ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். இந்த மாதிரியான குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய மீனராசிக்கார பெற்றோர்களுக்கு பிள்ளைகளும் சாதகமாக இருந்து அந்த விஷயங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து இன்றைக்கு நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இங்கிருந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அதுக்கான பெற்றோர்களுடைய அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் இந்த வாரத்தில் இருக்கும். அப்படி ஒன்றும் பெருசாக பயப்பட தேவையில்லை. ஆனால் வேலையை மாறுறவங்க மறுபடியும் வேலைக்கு தான் போகணுமே தவிர எக்காரணத்தை கொண்டுட்டும் 50 வயது 40 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் பண விஷயத்தில் கொஞ்சம் சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய நிலைமை உண்டு. 50 வயது தாண்டியவர்களுக்கு இந்த பலன் பொருந்தாதுங்க. அவங்களுக்கு வேலையவே விட்டாலும் சொந்த தொழில் ஆரம்பித்து சொந்த வியாபாரம் போன்ற அமைப்புகளில் பணவரவுகள் இருக்கக்கூடிய, தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய, 10ஆம் பாவகத்தில் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய சந்திரன் இருப்பதால் அதன் மூலமான அதிர்ஷ்டம், தொழில், வேலை, வியாபாரம் போன்றவைகளின் மூலமாக அதிர்ஷ்டமும் பணமும் வரக்கூடிய ஒரு முன்னேற்றமான முதன்மை ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. ஏமாத்துகிற உலகமாக போயிடுச்சுங்க இந்த காலம் அப்படிங்கிறதாங்க உண்மை. இது குறைப்பட்டுக்கிட்டாலும் கூட எல்லா காலத்துலேயும் ஏமாத்துறது இருக்கத்தாங்க செஞ்சுருக்கு. எங்கள் அப்பாவும் ஏமாந்துருக்கிறார், எங்கள் தாத்தாவும் ஏமாந்துருக்கிறாரு. ஏமாற்றுகின்ற வித்தை தான் புதிதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தாலும் கூட சமூக ஊடகங்கள், நவீன தொழில்நுட்ப சாதகங்கள் வளர்ந்து விட்ட அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் பாருங்கள். செல்ஃபோனை எடுத்துக்கிட்டால் வர்ற காலெல்லாம் பாதி கால் ஃபேக் காலாக தான் இருக்குது. வர்ற எஸ்எம்எஸ் பார்த்திங்கன்னா இதத்தோடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சைபர் கிரைம் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய புத்திசாலித்தனத்தை தவறாக உபயோகப்படுத்துகின்ற அமைப்பு இப்போது கூடிக்கொண்டே இருக்கின்ற அமைப்பில் இந்த ஏமாத்துறாங்க இல்லையா, அவங்களுடைய ஜாதகம் எப்படிங்க இருக்கும் என்கின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. அதை இன்னைக்கு உண்மையிலே பார்த்தோம்னா புத்திசாலித்தனமாக ஏமாற்றக்கூடியவர்களுடைய ஜாதகத்தில் லக்னம் ராசியோடு சனி தொடர்பு கொண்டு புதனுடைய ஒரு நெகட்டிவ் அமைப்புகள் இருக்குங்க. புதன், லக்னம், ராசி 3 பேருமே ஒரு சேர பாபத்துவம் அடைந்திருப்பவர்கள் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை, இதில் புதன் ஆட்சி உச்சம் போன்றவைகளை அடைஞ்சிருந்தார்னு வைங்க, அவர் கண்டிப்பாக புத்திசாலியாக இருப்பார். அவரை விட்டால் சிஸ்டத்தில் புகுந்து விளையாடுவார். ஆனால் அந்த சிஸ்டத்தில் புகுந்து விளையாடுகின்ற ஒரு அமைப்பை அவர் நேர்மறையாக நல்ல விதத்திற்கு பயன்படுத்தாமல் இந்த சைபர் கிரைம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாதிரியான சீட்டிங், ஏமாற்று வழிகளில் பயன்படுத்துகிறார் என்பது தான் உண்மை. அப்போ சுபத்துவம் அடைந்த புதன், அதாவது புதனுடைய காரகத்துவம் தான் அந்த இன்டர்நெட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சைபர் சம்மந்தப்பட்ட, அதாவது இணையம் சம்மந்தப்பட்ட, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட, செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே புதனுடைய முழு முதல் காரகத்துவமாக அமையும். அப்போ அந்த புதன் சுபத்துவமாக இருக்கும்போது, சுபத்துவம் என்றால் என்ன, புதன் சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் சந்திர அதியோகம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை அமைப்புகள் இருக்கும் பொழுது அவருக்கு நல்ல விதமான புத்திசாலித்தனம் ஏற்பட்டு அந்த புத்திசாலித்தனத்தை நல்லதுக்காக மட்டுமே அவர் உபயோகப்படுத்துகிறார். அவர் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராக இருப்பார், மற்றவர்களுக்கு முன்னுதாரணம் செல்பவராக இருப்பார், மற்றவர்கள் அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய அளவுக்கு அந்த பார் அவர் போகிறார் பார், அவரை மாதிரி புத்திசாலி யாருமே கிடையாது, அவரை மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் என்கின்ற மாதிரி பெருமையாக சொல்லப்படக்கூடிய அளவில் நன்றாகவே இருப்பார். ஆனால் உண்மையிலேயே இந்த புதன் பாபத்துவமாகி சனியோடு இணைந்து செவ்வாயோடு சேர்ந்து அமாவாசை சந்திரனோடு இணைந்து இந்த பாபத்து ராகுவோடு கேதுவோடு சேர்ந்து இருக்கும்போது அவருடைய புத்திசாலித்தனத்தை இந்த சைபர் கிரைம் மாதிரி அல்லது வேறு மாதிரியான ஏமாற்று வழிகளில் தவறாக உபயோகப்படுத்துகிறார். உண்மையில் ஏமாற்றுபவருடைய ஜாதகத்தில் ராசி லக்னத்தோடு கண்டிப்பாக சனி தொடர்பு கொண்டே இருக்கும். ஏன்னா ஏமாற்றுகின்ற நயவஞ்சகத்தை தரக்கூடிய மற்றவர்கள் என்ன ஆனால் என்ன அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, ஏமாந்தவர் பணத்தை பறிகொடுத்து விட்டாரே அப்படின்ட்டு ஒரு மாதிரி இரக்க குணம் வந்து விட்டாலே அவர் ஏமாற்ற முடியாது. இரக்க குணத்திற்கு, ஏமாளி குணத்திற்கு சொந்தக்காரர்கள் சுப கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் தான். ஏமாத்திர அமைப்பிற்கு முழு முதலாக சொந்தக்கார அமைப்புகளை கொண்டவர் அமாவாசை சந்திரன், சனி, இந்த மாதிரியான அமைப்புகள் போயிடும். அப்போ எவர் ஒருவருக்கு லக்னம் ராசி என்று சொல்லப்படக்கூடிய உடலையும் மனதையும் குறிக்கக்கூடிய இந்த 2 முனைகளோடு சனி என்கின்ற கிரகம் அமாவாசை சந்திரனாகி ராசி பாபத்துவத்தை அடைந்திருக்கிறது, அல்லது சந்திரனோடு ராகு சேர்ந்திருக்கிறது, சனியோடு ராகு சேர்ந்து லக்னம் ராசியோடு தொடர்பு கொண்டிருப்பது, புத்திசாலி கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய புதனோடு இவர்கள் எல்லாம் இணைந்திருப்பது என்பது போன்ற அமைப்புகளில் சரியில்லாத தசாபுக்திகள், இது ரொம்ப முக்கியம். ஜாதகம் எப்படித்தான் இருந்தாலும் பரவாயில்ல, 6-8 தசாபுக்தி அமைப்புகள் ஒரு மாதிரியான பாபத்துவ தசாபுக்தி அமைப்புகள் வரும் பொழுது
ஒருவர் கண்டிப்பாக தன்னுடைய புத்திசாலித்தனத்தை தவறான வழியில் செயல்படுத்தி மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு மாதிரியான சோதனைகளை சோகங்களை கொடுக்கக்கூடிய அளவில் ஏமாற்றுகின்றவராக இருப்பார் என்பதுதான் இன்றைய விளக்கம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை 7:30 மணிக்கு சன்லைஃப் தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.